ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் டிஆர்ஆர் வைப்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் லாங்குவேஜுக்கான 50 51 எபிசோடுக்கான ரிவ்யூ தான். ஸோ ஆஸ் யூஷுவல் நைட் ஒரு கன்வர்சேஷன் ஆரம்பிக்குது பார்வதி கமருதீனுக்கும் அரோரானால. அது அப்படியே போயிட்டே இருக்குது. அது எப்படின்னா பார்வதிக்கு வந்து கமருதீன் மேலே லவ் இருக்கிற மாதிரியும், பட் அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பண்ணுறது அரோரான்ற மாதிரி பார்வதியோட கன்சர்னாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறீங்கன்னா இருங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யூ கைஸ்ன்ற மாதிரி பாரு வந்து சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலும் அவங்களால தாங்க முடியல. மார்னிங் அகைன் த சேம் கான்வர்சேஷன் ஸ்டார்டட். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு கானா மீனத்தும் அமித் பார்கவும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ தான் பாரு சொல்கிறாங்க, நான் ஸ்ட்ரைட்டாக போய் சொல்கிற போகிறேன், நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே இரு, ஐ எம் கோயிங் டு பி ஸ்டே வாட் ஐ எம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதா அவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து பேசுகிறாங்க. இதுக்கு நடுவில் தான் பிக் பாஸ் கூப்பிட்றாரு. பிக் பாஸ் கூப்பிட்டு இந்த வாரத்துக்கான டாஸ்க்கு வந்து ஸ்கூல் டாஸ்க்கு, பிபி ரெசிடென்ஷியல் ஸ்கூல் டாஸ்க்கு. இதில் 10 ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணுறாங்க. ஒரு பிரின்சிபல், ஒரு தமிழ் டீச்சர், ஒரு நார்மல் டீச்சர். அதே மாதிரி பிரின்சிபலுக்கு வந்து மாரல் சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிற மாதிரியும், அப்புறம் 2 வார்டன்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் கிளியர் கட்டாக பாஸ் சொல்லியிருப்பார், நீங்கள் 11th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ் யூ கைஸ் ஹாவ் டு பிஹேவ் யுவர் செல்ஃப்ன்ட்டு அவர் கிளியர் கட்டாக சொல்லியிருப்பார். பட் எனக்கு பார்த்த வரைக்கும்னா, அந்த வீடியோஸை பார்த்த வரைக்கும், அந்த 1 hour வீடியோவாக இருக்கட்டும், பிகாஸ் என்னால் 24/7 பார்க்க முடியலை. அந்த 1 hour வீடியோவாக இருக்கட்டும், த கைஸ் ஹூ பிளே த ஸ்டூடெண்ட் ரோல் பட் ஸ்டில் தே ஆர் ஆக்டிங் லைக் அ சைல்டு. ஒரு 11th ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பான், ஒரு 12th ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பான்றது பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நம்ம எல்லாருமே அதை கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணாமல், லைக் யூஸ்வலாக ஒரு 6th 7th ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்களோ, பேப்பரை எடுத்து அடிச்சுக்கிறது, சம்திங். இந்த கனி கிளாஸ் எடுக்கிறப்போ அந்த கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இருந்த காலகட்டத்திலலாம் கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணால் அது உங்களுக்கே நல்லா தெரியும், நம்மளெல்லாம் செஞ்சிருவாங்க, அடி பொழந்து எடுத்துருவாங்க. மேபி இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாதோ அப்படின்ற அந்த கான்செப்டில் ஸ்கூல் ரன் ஆகலாம். பட் இட் ஹேஸ் டு பி இன் அ ரைட் மேனர். எப்பவுமே அது வந்து கரெக்டான வழியை தேடி போகணும். அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை அவங்க வந்து மெச்சூரிட்டியோட ஒரு ரோல் ப்ளே பண்ணணும். ஒரு 11th ஸ்டூடெண்ட்னா, இப்போது கமருதீனை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரகடான ஸ்டூடெண்ட் ஆக்ட் பண்ணலாம். விக்கல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அவர் ஒரு ரோல் ஒன்று சூஸ் பண்ணார். தட் வாஸ் நைஸ், தட் வாஸ் ரியலி நைஸ். அவர் வந்து கோப்பப் பண்ணுறாரு பிரின்சிபல் கூட ஆகட்டும், இவர் அமித் பார்கவ் கூட ஆகட்டும். அவங்க கூட வந்துட்டு தன்னை தன்னை வந்து ஒரு, நான் வந்து உங்களுக்கு ஒரு உளவாளியாக இருக்கிறேன், உளவாளியாக இருந்து யார் யார் எப்படிப்பட்டவங்கன்றதை நான் கன்வே பண்ணுறேன் உங்களுக்கு, எனக்கு இந்த லாயல்ட்டி இதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. மேபி இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. நான் நல்ல பேர் எடுக்கணும், அதுக்கு என்ன வேலையோ அதை தான் நான் பார்ப்பேன்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. தட்ஸ் அ ரைட் தாட் தாட் ப்ராசஸ். ஸோ இப்படி போயிட்டுருக்க டைமில் தான் இவங்க கீர்த்தி சுரேஷ் வராங்க. அவங்களோட படத்தோட ட்ரெய்லரை பார்க்குறாங்க. அந்த படத்தை ரீட்டா, ரிவால்வர் ரீட்டான்ற ட்ரெய்லரை பார்க்குறாங்க. நம்ம தலைவன் இருக்கிறான் பாருங்க, கானா வினோத், வாய்ப்பே இல்லை, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவங்களுக்குன்னு ஒரு பாட்டு எழுதி அந்த பாட்டை பாடி அழகாக இம்ப்ரெஸ் பண்ணுறான் மனுஷன். வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் சொல்லவே முடியாது யாரையுமே. சூப்பராக பண்ணாங்கல்ல, ஹேட்ஸ் ஆஃப் டு வினோத். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ டைம் முடிஞ்சுது. அந்த அவங்க போனவுடனே டாஸ்க் முடியுது.
திடீர்னு ஸ்டோரேஜ் ரூமோட பெல் அடிக்குது. என்னன்னு பார்த்தா கேக் அண்ட் கிஃப்ட்ஸ் வருது. என்ன ஒன்றும் இல்லை, அது அமித் பார்கவோட பர்த்டே. அதனால அவங்க வீட்டிலேருந்து அனுப்புகிறாங்க. ஸோ அங்கேயும் கானா வினோத் வந்து ஒரு ஸ்கோர் பட்டுன்னு பண்ணுறாரு. அவருக்குன்னு ஒரு பாட்டு பட்டுன்னு பாடுறாரு. அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. ஒரு மனுஷனால இந்த அளவுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஒரு கேக்கு, ஒரு கிஃப்ட்டு, அவரோட இப்போ இருக்கிற ரோலு, அவருக்கு அவங்க ஒய்ஃப் கொடுத்தது சொல்றது, அதுக்கப்புறம் சான்ஸ் இல்லை. எனக்கே சொல்றதுக்கு ஒரு இதுவாகுது பாருங்க. ஆனா அந்த மனுஷன் பட்டு பட்டு பட்டுன்னு பாட்டு எழுதிட்டாரு. அது 4 லைனோ 5 லைனோ எழுதுங்கன்னா எனக்கெல்லாம் வராது. கண்டிப்பா நான் யோசிப்பேன், எங்க எந்த சென்டென்ஸ் போடணுன்ட்டு. பட் மனுஷன் டப்புன்னு அடிச்சாரு. ஸோ அதோட முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு நான் கேட்பது, என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், என்னை ஃபாலோ செய்யுங்கள், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.